திரைப்பட நடிகையும் திரு அஜித்குமார் அவர்களின் மனைவியுமான திருமதி ஷாலினி 1980களில் மலையாளம் மற்றும் தமிழில் பிரபலமான குழந்தை நட்சத்திரமாய் இருந்தவர். இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த இவரது தந்தை பாபு அவர்களின் சொந்த ஊர் கேரளா. அதேபோல அதே மாநிலத்தைச் சேர்ந்த இவரது தாய் ஆலிஸ் கிறிஸ்துவ மதத்தைச் சேர்ந்தவர். ஷாலினி அவர்களுக்கு ரிச்சர்ட் என்கிற மூத்த சகோதரனும் ஷாமிலி என்கிற இளைய சகோதரியும் உள்ளனர். பிற்காலத்தில் இவரது தந்தை திரைப்படங்களில் நடிக்க விரும்பி குடும்பத்தாருடன் சென்னையில் குடியேறினார். ஷாலினியும் அவரது சகோதரர்களும் குழந்தை நட்சத்திரமாய் திரைப்படங்களில் நடித்துள்ளனர். ஷாலினி அவர்கள் பாத்திமா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மற்றும் ஆதர்ஷ் வித்யாலயா சென்னை பள்ளி படிப்பை முடித்த பின் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கல்லூரி படிப்பை முடித்தார். 1997இல் திரு ஃபாசில் அவர்களின் இயக்கத்தில் அநீதி பிராவு என்னும் மலையாள திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். படம் சூப்பர் ஹிட் ஆனது. இதே திரைப்படத்தை ஃபாசில் அவர்கள் 1997ஆம் ஆண்டு காதலிக்க மரியாதை என்னும் பெயரில் தமிழில் எடுத்தார். இதில் ஷாலினி அவர்கள் திரு விஜய் அவர்களுடன் இணைந்து நடித்திருந்தார். இத்திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. அதேபோல 1999இல் திரு அஜித்குமார் அவர்களுடன் இணைந்து அமர்கலம் திரைப்படத்தில் நடித்தார். இத்திரைப்படமும் இவருக்கு நல்ல பெயரை பெற்றுத்தந்தது. இதனைத் தொடர்ந்து விஜய் அவர்களுடன் இணைந்து கண்ணுக்குள் நிலவு, மாதவன் அவர்களுடன் இணைந்து அலைப்பாயுதே போன்ற திரைப்படங்களிலும், பிரசாந்த் அவர்களுடன் இணைந்து பிரியாத மனம் வேண்டும் எனும் திரைப்படத்திலும் நடித்தார். அமர்கலம் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போதே திரு அஜித் அவர்கள் ஷாலினியை திருமணம் செய்ய விரும்புவதாக கூற 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி இவர்களின் திருமணம் முடிந்தது. திருமணத்திற்கு பிறகு ஷாலினி அவர்கள் திரைப்படங்களில் நடிப்பதை நிறுத்திக் கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு 2008இல் மகளும் 2015இல் மகனும் பிறந்தனர். 1983 முதல் 1990 வரை தமிழ், மலையாளம், தெலுங்கு மற்றும் ஒரு கன்னட திரைப்படம், ஒரு இந்தி திரைப்படம் உட்பட 57 திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார். 1997 முதல் 2001ஆம் ஆண்டு வரை கதாநாயகியாக இவர் நடித்து வெளியான திரைப்படங்கள் 12. அமர்கலம் திரைப்படத்தில் இவர் சொந்த குரலில் பாட என்ற பாடலை தனது இனிமையான குரலில் பாடியுள்ளார். அதேபோல 1986இல் குழந்தை நட்சத்திரமாக நடித்த ஒரு கன்னட திரைப்படத்திலும் ஒரு பாடலை பாடியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1983 மற்றும் 1988களில் சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான கேரள மாநில விருது மற்றும் நந்தி விருது பெற்றுள்ளார். சில திரைப்படங்களில் மட்டுமே கதாநாயகியாக நடித்தார் என்றாலும் நடித்த படங்கள் அனைத்தும் அவருக்கு புகழை பெற்றுத்தந்தன. இவர் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, ஓசை, பிள்ளை நிலா, நிலவே மலரே, சங்கர் குரு, ராஜா சின்ன ரோஜா உள்ளிட்ட பல படங்களில் இவரது நடிப்பு இன்றளவும் பாராட்டப்படுகிறது.